ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுஹாஸ்னி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பஞ்சுவேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ பிஎட் செகண்ட் இயர் பெடகாகி ஆஃப் இங்கிலீஷ்க்கு இந்த கிராமர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க பஞ்சுவேஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஹேஸ் அ சிஸ்டம் ஆஃப் சிம்பிள்ஸ் அண்ட் சைன்ஸ் known as punctuation. It shows us how to structure a sentence and how each sentence should be read. So இங்கிலீஷ் லாங்குவேஜில் சிஸ்டம் ஆஃப் சிம்பிள்ஸ் அண்ட் சைன்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம பஞ்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம்? ஒரு சென்டென்ஸை ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டில் அதை கொண்டு வர, அதை நீட்டாக படிக்க. ஸோ அதுக்கு தான் நம்ம பஞ்சுவேஷன்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ 14 டைப்ஸ் ஆஃப் பஞ்சுவேஷன்ஸ் இருக்குது. நம்ம இப்போ அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ஃபுல் ஸ்டாப். ஸோ ஃபுல் ஸ்டாப் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபுல் ஸ்டாப்க்கு வேறு நேம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஃபுல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. A full stop, it is used at the end of the declarative or imperative sentences. So any type of sentences இருக்கட்டும், அதோட end முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக அந்த ஃபுல் ஸ்டாப்பை நம்ம வைப்போம். As a full point, it is used at the end of the abbreviations. So abbreviations முடியும் போது கூட full point வைப்போம். As a full point, it is also used at the end of the initials. So end of the initialஸில் கூட இந்த மாதிரி நம்ம ஃபுல் ஸ்டாப் வைப்போம். ஸோ என்ன, அவ்வளோதான், அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு, ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ரீடர் வந்து கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அடுத்த லைன் படிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஃபுல் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். The food is delicious. செகண்ட் ஒன், open a window. ஸோ பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ முடிக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிக்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். கொஷன் மார்க். ஸோ கொஷன் மார்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேள்வி கேட்குறது. எண்ட் ஆஃப் த கொஷனுக்கு நம்ம கொஷன் மார்க் போடுவோம். Do you want some chocolate? கொஷன் மார்க். ஸோ ஒரு 2 செகண்ட் அங்கே வந்து ரீடர் நிறுத்திட்டு அடுத்த சென்டென்ஸ் போகணும். ஓகேங்களா? வேர் ஆர் யூ கோயிங்? கேள்வி கேட்குறதுக்கு நம்ம கொஷன் மார்க் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். காமா. ஸோ காமா எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, நிறைய விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணுவோம். இன் அ லிஸ்ட் ஆஃப் 3 or more things. சப்போஸ் ஐ லைக் டு ப்ளே கிரிக்கெட், கமா செஸ், கமா பேட்மிண்டன் அண்ட் எனி அதர் திங். ஓகே, ஸோ இந்த மாதிரி காமா லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் சொல்கிறதுக்கு நம்ம காமா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி when a number is over 9099. ஸோ 9099க்கு என்ன அடுத்து என்ன வரும்? 1000 நம்ம காமனாக எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா 1,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து வித் டேட்ஸ். ஸோ டேட் மென்ஷன் பண்ணும்போதும் கூட நம்ம கமாஸ் யூஸ் பண்ணுவோம். வித் அட்ரஸஸ். ஸோ அட்ரஸ் சொல்லும் போதும், ஸோ டோர் நம்பர், கமா இந்த ரோடு, கமா இந்த ஸ்ட்ரீட், இந்த ஏரியா, இந்த வில்லேஜ் அப்படின்ட்டு கமா போட்டு தான் நம்ம அதை காட்டுவோம். ஓகேங்களா? பிட்வீன் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போதும் கமாஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அட்வர்ப்ஸ் யூஸ் பண்ணும்போதும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம கமாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கமாஸ் யூசேஜ். ஸோ இப்போ நம்ம 1-2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்கள். மை பெட்ஸ் ஆர் அ கேட், அ டாக் அண்ட் அ கோல்ட் ஃபிஷ். ஸோ லிஸ்ட் அவுட் காட்டும்போது பாருங்கள், கேட், கமா டாக், கமா கோல்ட் ஃபிஷ், அந்த மாதிரி லிஸ்ட் அவுட் சொல்லும்போது நம்ம கமாஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி த ஜீனி இன் அலாவுதீன்ஸ் லேம்ப் ஸ்பெண்ட் 10,000 years இன் கேப்டிவிட்டி. ஸோ அந்த ஜீனி என்ன சொல்கிறோம் இங்கே? 10,000, 10க்கு அடுத்து கமா யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்பர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ண போகுது. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், பார்த்த உடனே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் எதனா இருந்துச்சுன்னா, இல்லை லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா, அட்வர்ப்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமா போடுறத மறக்காதீங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். எக்ஸ்க்ளமேஷன் மார்க், எக்ஸ்க்ளமேட்ரி சிம்பிள் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக எமோஷன்ஸை வெளிப்படுத்தும் போது இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இட் ஷோஸ் அ ஸ்ட்ராங் எமோஷன் அண்ட் இட் இஸ் யூஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் அன் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ காட் அ ப்ரமோஷன். ஸோ சந்தோஷம், ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன். பாசிட்டிவ்ன்ட்டு கூட இல்லை, நெகட்டிவ் கூட. ஓ மை காட், நல்லா இருந்தாரா, திடீர்னு இறந்துட்டாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு அதை எமோஷனை ஸ்ட்ராங்கான எமோஷனை காட்டுறதுக்காக நம்ம எக்ஸ்க்ளமேட்டரியை யூஸ் பண்ணோம். ஓகே, ஐ காட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஹாப்பியாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், எமோஷன்ஸை காட்டுறதுக்காக நம்ம இந்த எக்ஸ்க்ளமேட்டரியை யூஸ் பண்ணுவோம். ஸோ சென்டென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு அந்த எக்ஸ்க்ளமேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன் காட்டுற மாதிரி சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்க்ளமேட்டரி அந்த சென்டென்ஸில் போடணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கோலன். You can use colon to list the things. So things list out பண்ணுறதுக்கு colon யூஸ் பண்ணலாம். To
to emphasize one thing and between two complete sentence where the second sentence is an exclamation for the first sentence. ஸோ இந்த மாதிரி திங்ஸ்க்கு அப்போ நீங்கள் கோலன்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், மிச் பிளேஸ் 3 instruments. ஸோ அங்கே ஒரு கோலன் போட்டு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா, பியானோ, கிட்டார், ஃப்ளூட், அந்த மாதிரி லிஸ்ட் அவுட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கோலன் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மை டேட் கேவ் மீ த பெஸ்ட் கிஃப்ட் எவர். அங்கே ஒரு கோலன் போட்டு என்ன கிஃப்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். டிக்கெட்ஸ் டு மை ஃபேவரட் பாட்வே ஷோ. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், கோலன் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிளில் நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோலன்ஸை கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து செமிகோலன். இட் இஸ் யூஸ்ட் டு செப்பரேட் டூ கம்ப்ளீட் சென்டென்சஸ் தட் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் இன் தாட். எக்ஸாம்பிள், ஐ ஆம் வெஜிடேரியன், ஐ டோன்ட் ஈட் மீட். ஸோ ரெண்டும் ரிலேட்டடான சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, இப்போது ஐ ஆம் வெஜிடேரியன்ன்றதும் ஒன்று தான், ஐ டோன்ட் ஈட் மீட் அப்படின்றதும் ஒன்று தான். ஸோ ரெண்டும் ரிலேட்டடான சென்டென்ஸாக இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே நடுவில் ஒரு செமிகாலனை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இஸ் ரிச், ஐ வாண்ட் டு மேரி ஹிம். ஓகேங்களா, ஸோ என்னடா இது ரிலேட்டடாக இல்லைன்ட்டு இல்லை. ஸோ அவள் வந்து பணக்காரனாக இருக்கான், அதனால் அவள் வந்து அவனை மேரேஜ் பண்ணிக்கணும். ஸோ அங்கே பாருங்கள், அந்த சென்டென்ஸ் நம்ம இஸ் ரிச் அப்படின்னு ஒரு செமிகாலன் கொடுத்து ஐ வாண்ட் டு மேரி ஹிம். பாருங்கள், இயர்ஸ் த செமிகாலன் ரிமூவ்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்டேட்மெண்ட்ஸ். இட்ஸ் மச் கிளியர் ஹியர் தட் ஷீ வாண்ட்ஸ் டு மேரி தட் டியூட் பிகாஸ் இஸ் ரிச். ஓகேங்களா, ஸோ அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்கான கனெக்ஷன்ஸை இந்த செமிகாலன் கொடுத்துடுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ கொட்டேஷன் மார்க்ஸ் வந்து யூஸ் டு ஷோ சம்வன்ஸ் எக்ஸாக்ட் ஸ்பீச் ஆர் வேர்ட். ஸோ சம்வனோட ஸ்பீச்சா வேர்ட்ஸ் எக்ஸாக்டாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத ஹைலைட் பண்ணி காட்ட நம்ம கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தேர் ஆல்சோ யூஸ்டு ஃபார் டைட்டில்ஸ் ஆஃப் த புக்ஸ், மூவிஸ், ஸ்டோரிஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி பேர் இதுதான், மூவி பேர் இதுதான், இந்த புக் பேர் இதுதான் அப்படின்னு ஹைலைட் பண்ணி காட்ட நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், கொட்டேஷன் மார்க்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அண்ட் சர்க்காசம் அப்படின்னா ஒருத்தரை கிண்டல் பண்ணவோ இல்லை கேலி பண்ணவோ, ஓகே, இல்லைனா ஒரு பழிச்சொல் எதனா அவங்க மேலே சொல்லணுமோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், அதை குவாட்ஸில் சொல்லுவோம், ஹைலைட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். க்ரியேட்டிவிட்டி இஸ் இன்டெலிஜென்ஸ் ஹேவிங் ஃபன் செட் பை ஐன்ஸ்டீன். ஸோ இதுதான் வந்து ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, க்ரியேட்டிவிட்டி இஸ் இன்டெலிஜென்ஸ் ஹேவிங் ஃபன். ஸோ அதை வந்து குவாட்ஸில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம், இதுதான் வந்து ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி. ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன் இஸ் அ குட் ஃபேண்டசி நாவல். ஸோ ஒரு நாவல் பேர் அது. ஓகேங்களா, ஸோ அதை குவாட்ஸில் காட்டியிருக்கோம், ஹைலைட் பண்ணிக்கோ, இதுதான் வந்து அந்த நாவலோட பேர், இதுதான் வந்து அந்த மூவியோட பேர், புக் பேர், அந்த மாதிரி. ஓகேங்களா, ஹி மேரிட் அ டான்சர். ஸோ அவன் ஒரு டான்ஸரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஸோ அந்த டான்ஸரை நம்ம ஹைலைட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்போஸ்ட்ரோஃபி. An apostrophe is used to show ownership in the place of missing letters. So missing letters அதை யூஸ் பண்ணலாம், இல்லை ownership கூட யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், these are John's shoe. ஜானோட ஷூ, அவனோட ஓனர்ஷிப்பை நம்ம காட்டுறோம் ஜான்ஸ் அப்படின்ட்டு எஸ்க்கு முன்னாடி ஒரு அப்போஸ்ட்ரோஃபி. இல்லைன்னா ஐஎம்க்கு ஏ எடுத்துகிட்டு அப்போஸ்ட்ரோஃபி அப்போஸ்ட்ரோஃபி எம் அப்படின்ட்டு காட்டுவோம், ஆம் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னா ஏ வந்து அங்கே மிஸ் ஆகிருக்கு. ஸோ மிஸ்ஸிங் லெட்டர் கூட அதாக காட்டுவோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, இங்கே பாருங்கள். த கிளாஸ் ரூம் பிரசிடென்ட் ஹேசன்ட் மிஸ்ட் அ சிங்கிள் டே ஆஃப் ஸ்கூல். ஹேசன்ட் ஓ பிளேஸில் ஓ மிஸ் ஆகிருக்கு. ஸோ ஓ பிளேஸில் அப்போஸ்ட்ரோஃபி நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா, ஸோ ஓனர்ஷிப் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்க்கு நம்ம அப்போஸ்ட்ரோஃபிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வென் டாக்கிங் அபவுட் ஓனர்ஷிப் வித் த வேர்ட் இட்ஸ், there is no apostrophe. ஸோ இட்ஸ் அப்படின்ற ஒரு ஓனர்ஷிப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அப்போஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்கள், த டாக் இஸ் சேசிங் இட்ஸ் டெய்ல். ஸோ அந்த இட்ஸ்க்கு நீங்கள் அப்போஸ்ட்ரோஃபி போடணுன்னு அவசியம் இல்லை. பட் அதுக்கு அடுத்து வருது பாருங்கள், இட்ஸ் அ ஹாப்பி டாக். அந்த இட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த டைமில் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அப்போஸ்ட்ரோஃபிஸ் யூஸ் பண்ணுவோம். எப்போ ஓனர்ஷிப் வரும்போது, மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் வரும்போது, இட்ஸ் அப்படின்ற டாபிக் வரும்போது நீங்கள் அப்போஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஸ்லாஷ். A slash is used to show alternatives and it is used in set phrases like and, or, if, when and may
மேன் ஆர் விமென். ஸோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்லாஷை நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் கேன் ஆல்சோ பி யூஸ் டு ஷோ த அப்போசிட் ஐடியாஸ் ஆர் ரிலேஷன்ஷிப். ஸோ அப்போசிட் ஐடியாஸ் இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது ஆப்போசிட்டில் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இஃப் அ பர்சன் டைஸ் வித்தவுட் அ வில், வாட் ஹேப்பன் டு ஹிஸ் ஆர் ஹர் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு. ஸோ இஸ் ஆர் ஹர்க்கு நம்ம ஒரு ஸ்லாஷ் கொடுப்போம். ஸோ ஆல்டர்னேட்டிவ். அதே மாதிரி ஐ ஹாவ் அ லவ் ஆர் ஏட் ரிலேஷன்ஷிப் வித் ஃபுட். ஸோ அங்கே ஒரு ஸ்லாஷ், லவ்க்கும் ஹேட்டுக்கும் ஆப்போசிட்டுக்கு ஒரு ஸ்லாஷ் கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்லாஷஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பேரந்திஸ். ஸோ கர்வ்டு ப்ராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் நம்ம பேரந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர் யூஸ் டு என்க்ளோஸ் வேர்ட்ஸ் தட் ஆர் ஐடர் மோர் டீட்டெயில்ஸ் ஆர் கிளாரிஃபை. ஸோ நம்ம இப்போ என்னமோ சொல்ல வரும், அந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் கிளாரிஃபையாக காட்டுறதுக்காக நம்ம வந்து இந்த பேரந்தசிஸை யூஸ் பண்ணுவோம், கர்வ் ப்ராக்கெட்ஸை யூஸ் பண்ணுவோம். தேர் ஆல்சோ யூஸ்டு ஃபார் எனுமரேட்டிங் வித்தின் அ சென்டென்ஸ். ஸோ ஒரே சென்டென்ஸ்லேயே நம்பர்ஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூட நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ பெய்ட் 40,000 வான் அப்படின்னா அரவுண்ட் $35. அதை ஹைலைட் பண்ணுறோம். 40,000 வான் அப்படின்னா அரவுண்ட் $35 ஃபார் திஸ் ஷர்ட். ஓகே, ஸோ அந்த $35 அப்படின்ற ஹைலைட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இந்த பேரந்தசிஸை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி த கெஸ்ட் ஸ்பீக்கர் டாக்ட் அபவுட் ப்ரொடக்டிவிட்டி, ஃபோக்கஸ், மான்யூமெண்ட். ஸோ அந்த மாதிரி என்யூமரேஷன் பண்ணுறதுக்கு, ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் என்யூமரேஷன் பண்ணுறதுக்கு அந்த கர்வ் ப்ராக்கெட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டேஷ். There are two kind of dashes, the n dash and m dash. So first one, longer than hyphen. Hyphen விட கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். And n dash is used to show a range or connections. So இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும், இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் அந்த ரேஞ்சை காட்டுறதுக்காக நம்ம n dash யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி and m dash is twice as longer as size in hyphen. ஸோ சைஸு ஹைஃபனை விட டபுளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட் கேன் பி யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் காமா, பேரந்தசிஸ் ஆர் கோலன். ஸோ கோலனுக்கு பதிலாக இல்லை காமாக்கு பதிலாக இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், சாரி கர்லி ப்ராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். மில்லினியல்ஸ் ஆர் தோஸ் பார்ன்ஸ் இன் த இயர் 1983 to 2000. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே அவங்க பிறந்திருக்காங்க அந்த மாதிரி. அதே மாதிரி எவ்ரி ஒன் இன்க்ளூட்ஸ் பிங்கி அண்ட் மடில்டா லவ்ட் த ஃப்ரெஷ்லி பேக்டு டோனட்ஸ். ஸோ இங்கே காமாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் காமாஸ் நம்ம வந்து எம் டேஷஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டேஷஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எம் டேஷ் அண்ட் என் டேஷ். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐஃபன். ஸோ ஐஃபன் நமக்கு நல்லாவே தெரியும். An hyphen joins two or more words to make a compound word. ஸோ நிறைய வேர்ட்ஸை ஜாயின் பண்ணி ஒரு காம்பவுண்ட் வேர்டாக பண்ணுறதுக்கு அந்த hyphen யூஸ் பண்ணலாம். We often use hyphens for numbers like social security numbers or phone numbers கூட நம்ம என்ன பண்ணுவோம், hyphens யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க சென்டென்ஸில் இந்த மாதிரி காம்பவுண்ட் டேர்ம் பண்ணோன்னா, இல்லைனா ஃபோன் நம்பர்ஸ் மாதிரி எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், hyphens யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். The company needs a long term solution. ஸோ லாங் டேர்ம் அப்படின்றத தனியாக எழுதாமல் நம்ம என்ன பண்ணுவோம், ஐஃபன் யூஸ் பண்ணி லாங் ஐஃபன் டேர்ம் அப்படின்ட்டு நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். த ஃபோன் நம்பர் டு த எமர்ஜென்சி சென்டர் இஸ் 1-800-273- டாக் அப்படின்ட்டு. ஸோ நம்பர்ஸ், ஸ்ட்ரிங் ஆஃப் நம்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஐஃபனை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். எலிப்சிஸ். ஸோ எலிப்சிஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு வேர்ட்ஸோ லெட்டர்ஸோ விட்டு போச்சுன்னா, ஸோ அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸை நம்ம எடுத்துருவோம்ல, அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எலிப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் யூஸ் டு ஷோ அன் ஒமிஷன் ஆஃப் ஐதர் லெட்டர்ஸ் ஆர் வேர்ட்ஸ். ஸோ ஒமிஷன்னா அதை விட்டு போகிறது. ஸோ லெட்டர்ஸ் ஆர் வேர்ட்ஸ் விட்டு போகிறத நம்ம எலிப்சிஸில் எழுதுவோம், டாட் 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 அப்படின்ட்டு எழுதுவோம். பிகாஸ் ஆஃப் திஸ் அண்ட் எலிப்சிஸ் இஸ் ஆஃபன் யூஸ்ட் விதின் கொட்டேஷன் when unimportant parts need to be taken out. ஸோ தேவையில்லாத வேர்ட்ஸோ லெட்டர்ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுக்க நம்ம இந்த மாதிரி எலிப்சிஸை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். when Newton started, ஸோ அங்கே ஒரு கொமா. ஓகே, ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸை ஹைலைட் பண்ண போகிறோம். an object at rest, an object is in motion, state motion and so on. இந்த மாதிரியே நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், எலிப்சிஸை இந்த கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளவே எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ நியூட்டன் வந்து சொன்னார்,
அங்கே ஒரு கமா, என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம ஹைலைட் பண்ணுவோம், கொட்டேஷனில் ஹைலைட் பண்ணுவோம். பட் இங்கே அது அப்படியே நடக்க போகுது, நம்ம தேவையில்லாததை எடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், எண்டிங்கில் டாட் 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 அப்படின்ட்டு எலிப்சஸை வைப்போம். ஓகேங்களா? நியூட்டன்ஸ் என்ன சொல்ல வராரு, ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கும்போது மோஷன்லேயே இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்கும்போது ரெஸ்ட்டாக இருக்கும், இப்படியே கண்டினியூ ஆகிட்ருக்கோம் அப்படின்றத நம்ம தேவையில்லாத வேர்ட்ஸை அது திரும்ப திரும்ப எழுத அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம் எலிப்சஸ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து ப்ராக்கெட்ஸ். ஓகேங்களா? 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. அவுட் ஆஃப் 4 ஒன்லி 1 இஸ் காமன்லி யூஸ்ட். மற்றது எல்லாமே மேத்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டைப்ஸ் அண்ட் யூசேஜ் பார்க்கலாம். முதல்ல வந்து கர்வ் ப்ராக்கெட்ஸ் ஆர் பேரந்தசிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ மோஸ்ட்லி யூஸ்ட் அவுட் ஆஃப் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் அபவுட் இட். ஸோ அதுதான் நாலத்தில் இந்த 1 வந்து எப்போவுமே காமனாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இது இந்த கர்வ் ப்ராக்கெட்ஸு ஏற்கனவே நம்ம அதை பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட். இட் இஸ் யூஸ் டு ப்ரொவைட் அன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எதனா இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். கர்லி பிரேசஸ். இட் இஸ் யூஸ்ட் இன் ப்ரோஸ் ஆர் ஃபார் அ லிஸ்ட் ஆஃப் சிமிலர் சாய்ஸஸ். ஸோ சிமிலராக இதே மாதிரி சில விஷயங்க அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளார் ப்ராக்கெட்ஸில் காட்டுவோம் அது. அதே மாதிரி ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ் யூஸ் டு எம்ஃபசைஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் எதுனா இருந்தால் அதை எம்ஃபசைஸ் பண்ண நம்ம இதை யூஸ் பண்ணுவோம், இதை ஆங்கிள் ப்ராக்கெட்ஸை. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், முதல்ல ஐ பேட் 40,000 வான் அரவுண்ட் $35 ஃபார் திஸ் ஷர்ட். ஸோ அந்த ஷர்ட்டோட அமௌண்ட்டை 40,000 வான் விடாமல் $35 நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறோம். அதை வந்து நம்ம எப்போவுமே பேரந்தசிஸ் கர்வ்டு ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதே எக்ஸாம்பிள் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். த போலீஸ்மேன் ஆஃபீஸர் ஜான்ஸ் செட் he would report the lost bicycle. ஸோ அங்கே பாருங்கள், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ போலீஸ்மேன், பட் போலீஸ்மேனோட நேமையும் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஆஃபீஸர் ஜான்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸை கூட சேர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அதை மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சூஸ் யுவர் யோகட் டாப்பிங்ஸ், ஃப்ரூட், நட்ஸ், சாக்லேட் சிப்ஸ், கிரானலா, gummy bears and then pay at the cashiers. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் லிஸ்ட் ஆஃப் சிமிலர் சாய்ஸஸ் என்ன இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ ஃப்ரூட் பிடிக்கும், நட் பிடிக்கும், சாக்லேட்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் கமா போட்டு எதுக்குள்ளே போடுவோம், நம்ம ஃப்ளார் பிரேசஸ்க்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா? த ஃப்ரெஞ்ச் வேர்ட் ஆஃப் பாவ் இஸ் ஸ்பெல்ட் ஆஃப்ஸ் பாஸ். அப்படின்னா லைக் என்ன சொல்கிறத ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஆங்கிள் ப்ராக்கெட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபைன் தென், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைன் தென், இந்த வருஷம் எக்ஸாமை ரொம்ப நல்லா பண்ணுங்கள். ஓகே? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.